Okay. Finishing. Since it's the last stage, it is going to be finishing. Actually, finishingனா என்ன அப்படின்னா, நம்ம காங்க்ரீட்டை வந்து இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் மெட்டீரியல். ஜல்லி தனியாக எடுக்கிறோம், அது ஒரு மெட்டீரியல். சாண்ட் ஒரு மெட்டீரியல், சிமெண்ட் ஒரு மெட்டீரியல். இப்போ 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸையும் போட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரே மெட்டீரியல் காங்க்ரீட் அப்படிங்கிற ஒரே மெட்டீரியலாக வி ஆர் சேஞ்சிங். அப்போது நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, சர்ஃபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஃப்ளோர் போடும்போதோ இல்லை நம்ம ரூஃப் போடும்போதோ இல்லை ஸ்டெப்ஸ் போடும்போதோ த சர்ஃபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வால்ஸும் சரி, நம்ம எப்போவுமே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ ஆல்வேஸ் காங்க்ரீட்டை போடுறது காம்பேக்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. கடைசி ஸ்டேஜ் அந்த ஏஸ்தட்டிக் அப்பியரன்ஸ், ஃபைனலாக நமக்கு என்ன தெரியுது, அப்பியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் அப்பியரன்ஸ் ஸ்டேஜை வந்து பண்ணுறது தான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். கடைசியில் அது எப்படி தெரியணும், நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இஸ் பேட்சிங், வேர் வி மெஷர் த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் காங்க்ரீட். செகண்ட் ஸ்டேஜ் இஸ் மிக்சிங், hand mixing, machine mixing. After that we will be transporting the concrete. நிறைய transporting methods பார்த்தோம். அப்புறம் we will be placing it in the place. அதுக்கு நிறைய precautions and criterias பார்த்தோம். அதுக்கப்புறம் we will be compacting it to remove the air voids from the concrete. We will be compacting it. அதில் vibrators பார்த்தோம், நிறைய compacting methods பார்த்தோம். அதுக்கப்புறம் we saw about காம்பேக்ஷனுக்கு அப்புறம் we saw curing. ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்காக curing should be done. ஸோ curing பார்த்தோம். and the last stage is finishing, the final surface touch, surface appearance finishing பண்ணுற ஒரு ஹை குவாலிட்டி காங்க்ரீட்னா அதோட ஃபினிஷிங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் காங்க்ரீட் ஃப்ளோர்ஸ் அப்படியே விட்டுருவோம். ரோடாக இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட்டில் சில பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே காங்க்ரீட் பிளாட்ஃபார்ம்ஸாகவே விட்டுருவாங்க. ஹெலிபேட்ஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் சிலது காங்க்ரீட் பிளாட்ஃபார்ம்ஸாகவே விட்டுருவாங்க. ஸோ அந்த காங்க்ரீட் பிளாட்ஃபார்ம்ஸோட ஃபினிஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் த ஃபினிஷிங். ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து it should be pleasant architectural also. It should be pleasant and architectural also, because concrete is a very plain grey material. அது நம்ம பெயிண்டெல்லாம் அடித்து நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றலாம் ஒரு வேளை சர்ஃபேஸை. பட் காங்க்ரீட்டு ஜென்ரலாக எடுத்து பார்த்தோன்னா இட் இஸ் அ கலர்லெஸ் க்ரே கலரில் அப்படியே இருக்கிற ஃப்ளோரை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ it's a colorless material, so it's like a very boring color. So we should always be very careful about finishing of the concrete surface. Also pleasant appearances are needed these days. And there are different finishing different techniques are there or groups are there. Basically 3 finishes நம்ம பார்க்க போகிறோம். One is formwork finish, second is surface treatment, third is applied finishes. We'll see briefly about each thing. Formwork finish, surface treatment and applied finishes. So as you see here, you can see the concrete போட்டுட்டு they are finishing it with the board. They are இந்த ஸ்க்ரீட் போர்டை வச்சு இந்த ட்ரவலிங் மெத்தட்ஸை வச்சு they are just, this is called float. அவர் கையில் வச்சுருக்கார்ல அந்த this is called floatன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், FLOAT, float. ஃப்ளோட்டை வச்சு இட்ஸ் உடன் பிளேட் மாதிரி இருக்கும் அண்ட் ஹாவ் அ ஹேண்டில் அட் த சென்டர். பார்த்துருப்பீங்க மேசன்ஸ் யூஸ் பண்ணுறது. அதை வச்சு தே வில் ஃபினிஷ் த சர்ஃபேஸை வந்து ஸ்மூத்தாக மாற்றுவாங்க. ஸோ this is about finishing. So we are going to see in details. இது வந்து ஒரு perfectly smooth finished concrete surface. It's a smooth surface. நம்ம ஃப்ளோர்லாம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப்லாம் கூட வால்ஸே எடுத்துக்கோங்களேன், வால்ஸு கூட சம்டைம்ஸ் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா இட் வில் பி ரஃப், sometimes it will be very smooth down. We can obtain the surface, we can obtain
rough surfaces also. So we'll see one by one the groups of finishing. One finish is formwork finish. Formwork finishனா யூஸ்வலாக காங்க்ரீட்டை போடுறது எதில் போடுவோம், பலகை அடிச்சுட்டு அதில் தான் காங்க்ரீட் போர் பண்ணுவாங்க. ஸோ பலகை அடிக்கிறது தான் இங்கிலீஷில் என்னன்னு சொன்னேன், ஃபார்ம் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். ஆர் ஸ்டீல் ஷட்டர்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே தே வில் பி போரிங் த காங்க்ரீட். ஸோ ஷட்டரிங், தட் இஸ் கால்ட் ஷட்டரிங். பேசிக்லி they can be grouped in one term called form work. So form work finishes அப்படின்னா they obtain the shape of the form work. If the form work is a timber form work, பலகை அடித்து we are pouring the concrete அப்படின்னா அந்த பலகையோட அச்சு வந்து அப்படியே பதிஞ்சிருக்கும். You can see the traces of the timber plate or timber shutter or steel shutter in the concrete surface. So that is called formwork finish. It will take the shape of the formwork. It obeys the shape of the formwork. We call that பலகை அடிக்கிற ஒர்க்கை வந்து we can call it சென்ட்ரிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிங் பண்ணுறதுன்னா அந்த பலகை அடிக்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஒர்க்கோட ஷேப்பை அது அப்படியே அப்டெயின் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் see here இந்த ஃபார்ம் ஒர்க்ஸில் வந்து நம்ம பலகை எப்படி அடிச்சிருப்பாங்க, நட்டு போல்ட் வச்சு அடிச்சிருப்பாங்க. இல்லை ஸ்டீல் ஷட்டர்ஸை வந்து காங்க்ரீட் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி போடும்போது நட் போல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த when you காங்க்ரீட்லேயும் அந்த நட்டு போல்ட்டோட ட்ரேசஸ் வந்து ஹோல்ஸாக இருக்கும். You can see in the picture, you can see the holes in the concrete surface. ஸோ அந்த ஹோல்ஸையும் it can take. சம்டைம்ஸ் டெக்கரேஷன்ஸ்க்காக அந்த ஃபார்ம் ஒர்க்ஸ்லேயே வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் பேட்டர்ன் அப்படியே அதில் தெரியும். ஸோ இட் வில் ஷோ த பேட்டர்ன். பட் த ப்ராப்ளம் இஸ், இது யாருமே இப்படிப்பட்ட ஒரு வாலை வந்து we don't want a wall like this. We want a smooth surface, even surface to wall. ஆனால் இங்கே பாருங்கள், it is a very undulated wall. Undulations are there. மேடு பள்ளம் அந்த மாதிரி undulations are there, lines are there. So we won't prefer such kind of wall. That is the problem with the formwork finishes. Though it is easy, but it will not have a very smooth surface, and it will be having an undulated fashion, and it will show the holes or the grooves that is present in the due to the nuts and the bolts when we are using the forming the formwork. So centering பண்ணும்போது ஃபார்ம் ஒர்க்ஸை க்ரியேட் பண்ணும்போது நட்டு போல்ட் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய க்ரூவ்ஸும் அதில் அப்படியே தெரியும். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். Okay, they can be used for making prefabricated walls. As I was telling, precast walls பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். Our college technology building is made up of precast walls. வால்ஸை ஏற்கனவே சைட்டில் செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து they will fix it using nuts and bolts, or இங்கே வந்து they will be fixing with cement and mortar வச்சு they will fix it. So they will be doing the precast and bringing. அதே தான் prefabricated walls. Prefabricated walls cheap walls. சில houses are made up of prefabricated walls. We can make a house in 2 days by using prefabricated walls. Walls ஏற்கனவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே மாட்டிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க prefabricated walls. இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் வால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா we can make it by using this formwork finishes. அதில் வந்து யூஸ் பண்ணுற formworks வந்து it will be very smooth plates or very smooth formworks வந்து யூஸ் பண்ணுவாங்க. very good quality walls can be obtained by using this kind of formwork. இது வந்து ஒரு போர்டு யூஸ் பண்ணி, போர்ட் ஃபார்ம்டு காங்க்ரீட், வெறும் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஸை மோல்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன போடுவாங்க, காங்க்ரீட்டை போர் பண்ணுவாங்க. போர் பண்ணிவிட்டு காங்க்ரீட் செட் ஆனதுக்கப்புறம் they will remove the boards. அப்புறம் பார்த்தா it will be like this, இந்த மாதிரி இருக்கும். These are board formed concrete. As I said, when we use the
மோல்டு பண்ணும்போது ஷட்டராக யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஃபார்ம் ஒர்க். அந்த ஷட்டர்ஸ் போடும்போது அந்த ஃபார்ம் ஒர்க்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது வி யூஸ் நட்ஸ் அண்ட் போல்ஸ். அந்த நட்ஸ் அண்ட் போல்ஸோட மார்க்கிங்ஸ் வந்து ஹோல்ஸ் இல்லை ஸ்மால் க்ரூவ்ஸாக it will appear in the finished surface of the concrete. You can see that. You can see a wall which is completely made up of, you can see the walls which is completely formwork finishes. Sometimes in the மாதிரியும் aesthetic appearanceக்காக we can use the formwork finishes. Second treatment is surface treatment. Surfaceல அப்படியே we can make some designs. That is surface treatment. அதில் different methods are there. These are widely used methods, and but the main problem is when the surface have to be, in some places the surface has to be very smooth. For example, when we are putting நம்ம walls எடுத்தோன்னா it should be smooth ன்னு expect பண்ணுவோம். when you take road எடுத்தோன்னா the road or pavementsனா roads தான், concrete roads தான் pavementsன்னு சொல்லுவோம். the pavements இல்லை roads எடுத்துக்கிட்டிங்கன்னா they should be rough, whereas walls should be, or நம்மளோட ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ளோர்ஸ் வந்து it should be ஸ்மூத்தாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் a smooth or rough finishes we go for the surface treatment. Surface treatments we will be going. There are different methods like brooming or texturing or scratching. அந்த மாதிரி ஏதாவது மெத்தட்ஸ் வச்சு we will do the surface rough. Okay, mostly they will be depending upon the troweling technique. Troweling அப்படின்னா I'll tell you, I'll explain. Okay, இது வந்து ஒரு smooth surface. As you can see, this is a smooth surface. You can see this is also a smooth floor, surface floor. Okay, how will you obtain the smoothness? நான் காங்க்ரீட் வந்து இதை தான் நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோட்டை வச்சு நல்லா they will be நிறைய நேரம் they will be doing the சர்ஃபேஸில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க திருப்பி இந்த எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அந்த சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தன் ஆகும். அந்த எவ்வளோ நேரம் அந்த ஃப்ளோட்டை வச்சு we are dragging over the surface of the concrete, அதை பொறுத்து it will be getting a smooth surface. So it depends upon the usage of the float. இந்த ஃப்ளோட்டை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. சம் பிளேசஸில் இந்த ஃப்ளோட்டு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இஃப் த சர்ஃபேஸ் இஸ் வெரி ரஃப், நோ, யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த ட்ரவல்ஸ். தீஸ் ஆர் ட்ரவல்ஸ், TROWEL, ட்ரவல். இது பார்த்துருப்பீங்க, மேசன்ஸ் இதை வச்சு தான் சர்ஃபேஸை சம்டைம்ஸ் ரஃப் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ட்ரவல்ஸ், TROWEL. இந்த ட்ரவல் வச்சு சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. பட் த சர்ஃபேஸ் வில் பி வெரி ரஃப். பட் வென் யூஸ் திஸ் ஃப்ளோட், நோ, த சர்ஃபேஸ் வில் பிகம் நல்லா ஸ்மூத்தாக இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டை வச்சு நல்லா யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ட்ராக் பண்ணி ஃப்ளோட்டை நல்லா வச்சு சர்ஃபேஸை ரஃப் பண்ணாமல் இருந்தோம் இல்லை ஸ்மூத்தன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, cracks will be formed in the surface of the concrete. Small cracks. இந்த cracks தான் we call it as or hairline cracks ன்னு சொல்லுவாங்க. hairline cracksனால் நம்ம முடி அளவு தான் திக்னஸ் இருக்கும் அந்த கிராக்ஸோட திக்னஸ். very small cracks appearing on the surface of the concrete, that is called latents. ன்னு சொல்லுவோம். latents அப்படின்னா small cracks on the surface of the concrete that may come due to improper usage of ஃப்ளோட்ஸை வச்சு இம்ப்ராப்பராக இல்லை ட்ரவலிங் வந்து ஒழுங்காக பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சர்ஃபேஸில் இந்த மாதிரி கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிரும். you can see small cracks appearing on the surface of the walls or floor. அதில் வந்து இந்த மாதிரி small cracks will come. So always that float should be used at the surface of the concrete. Then இதில் வந்து different techniques are there. One is exposed aggregate finished.
எக்ஸ்போஸ்ட் அக்ரிகேட் ஃபினிஷ்னால் ஒன்று பேர் தான் அப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எக்ஸ்போஸ்ட் அக்ரிகேட் ஃபினிஷ்னால் அக்ரிகேட்டை எக்ஸ்போஸாக வைக்க போகிறோம். வாட் இஸ் எக்ஸ்போஸ்? நல்லா தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம், ஓப்பனாக வைக்க போகிறோம். அக்ரிகேட்டை ஓப்பனாக வைக்க போகிறோம். இப்போ சர்ஃபேஸ் வந்து நார்மலாக நம்ம ரூஃபில் எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் வால்ஸை தொட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். புட்டியெல்லாம் போட்டுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில வீட்டோட என்ட்ரன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா, இல்லை ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா, ஒரு டெக்கரேஷன் பர்பஸஸ்க்காக ஃப்ரெண்டில் வந்து இந்த ஜல்லியை இந்த மாதிரி கல்லாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபிஷ் டேங்க்ஸில் போடுற மாதிரிப்பட்ட கல்லை வச்சு சர்ஃபேஸில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. that is exposed aggregate finish. We are going to use small pebbles. ஃபிஷ் டேங்க்கில் இருக்க பெபிள்ஸ் பார்த்துருப்பீங்க, கலராக பெபிள்ஸ் இருக்கும், ஸ்மால் ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த பெபிள்ஸை வச்சு அப்படியே சர்ஃபேஸில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. யூ மைட் ஹவ் சீன் இன் சம் ஹவுசஸ் என்ட்ரன்ஸில் அந்த வீட்டோட ஃப்ரெண்டில் அந்த மாதிரி கல்லாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலாக காங்க்ரீட்டை போட்டுட்டு அது லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸை வந்து கொஞ்சம் லைட்டாக இடிச்சிட்டு அந்த இடத்துல லைட்டாக வாட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டாக காங்க்ரீட்டை புதிய ஃப்ரெஷ் காங்க்ரீட்டை போட்டு, அதுக்கு ஃப்ரெஷ் காங்க்ரீட் கிடையாது, ஃப்ரெஷ் மார்ட்டரை போட்டுட்டு அந்த மார்ட்டரில் தே வில் பி ஃபிக்ஸிங் த அக்ரிகேட்ஸ். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ்ட் அக்ரிகேட் ஃபினிஷ். யூ கேன் see here. திஸ் இஸ் த பெஸ்ட். இந்த பிக்சரில் யூ கேன் see சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்காமல், நம்ம வால்ஸ்லலாம் இருக்க மாதிரி பிளேனாக இல்லாமல் சர்ஃபேஸில் வந்து கல்லை போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக தே வில் பி யூஸிங் பெபிள்ஸ், கலர்டு பெபிள்ஸ். இந்த பிளாக்கு, எல்லோ, ப்ளூ, நாட் எல்லோ, பிளாக், ப்ளூ, வயலட் கலர்ஸ்லாம் பெபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி சர்ஃபேஸை ரஃபன் பண்ணுவாங்க. கார்டன்ஸ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் வால்ஸ்லேயும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க சில ஹவுசஸில். திஸ் இஸ் எக்ஸ்போஸ்ட் அக்ரிகேட் finish. The compound walls you can see that, and you can see this case swimming poolsலையும் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சைடில் வழுக்காமல் இருக்கிறதுக்காக வாட்டர்லேருந்து as we come outsideனா வழுக்கி ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸ்கிட்னா வழுக்கிடுவோம், வழுக்காமல் இருக்கணும். the skid ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் outside the swimming pools they will use this exposed aggregate finish. They will give a rough surface to the surface treatment. Second is bush hammering. bush hammering na enna the main aim இங்கே என்ன பண்ணோம், காங்க்ரீட்டுக்கு above the surface of the concrete we will be putting some aggregates, colored pebbles, and we will making the floor or the walls. இங்கே வந்து புஷ் ஹேமரிங்கில் என்ன பண்ணுவோம், நல்லா இருக்க காங்க்ரீட்டை, ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய காங்க்ரீட்டை ரஃபன் பண்ணுறதுக்காக சர்ஃபேஸில் எதையாவது வச்சு லைட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்சிலை என்ன பண்ணுறோன்னா, பென்சிலை பிளேடு வச்சு நம்ம செதுக்கி எடுப்போம். அதே மாதிரி அந்த செதுக்கி எடுக்கிறது தான். காங்க்ரீட்டை போட்டுட்டு அதை லைட்டாக ஹார்டன் ஆனதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸை லைட்டாக செதுக்கி எடுக்கிறது தான் புஷ் ஹேமரிங். அந்த புஷ் ஹேமரிங் பண்ணுறதுக்கு we will use a tool with some pyramid teeth. எப்படி ஒரு பென்சிலை நம்ம செதுக்கணும்னா we need a blade, அதே மாதிரி the surface of the concrete is roughened by using a pyramid teeth tool. bush hammer அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு we will be using. The hammer is operated by bush hammer tool is operated whether by hand operated or electrical, mostly electrical, power operated. Okay, you can see this. It will have strong teeth in it, pyramid shaped teeth in the surface and the hammers. இதை switch on பண்ணோன்னா அது அப்படியே சர்ஃபேஸில் இருக்க அதை வந்து செதுக்கி எடுத்துரும். So you can see the hammer teeth, bush hammer tooth. இந்த டூலை வச்சு அப்படியே மேலே
காங்க்ரீட் சர்ஃபேஸில் ஹார்டன் ஆனதுக்கப்புறம் அதில் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸில் அப்படியே கரடு முரடாக செதுக்கி எடுத்துரும். ஸோ யூ கேன் see that surface will be the bush hammering effect. you can see the surface. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட புஷ் ஹேமர்டு இதை வந்து யூ ஷுட் ஹவ் சீன் இன் ரயில்வேஸ்லலாம் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு முன்னாடி பீப்புள் உட்காந்துருக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சர்ஃபேஸை வந்து ரஃப்பாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மெயினாக வந்து ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் நடக்கிற இடம் இருக்கும். ட்ரெயின் மெயின்டெனன்ஸ், லோக்கோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ் ஏரியான்னு இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஏரியாஸில் வந்து சர்ஃபேஸ் வில் பி வெரி ரஃப். ஸோ ரஃப்பாக இருக்கணும், அதுக்காக இந்த மாதிரி புஷ் ஹேமரிங் பண்ணியிருப்பாங்க சர்ஃபேஸஸில். நெக்ஸ்ட் இஸ் அப்ளைடு ஃபினிஷ். அப்ளைடு ஃபினிஷ் அப்படின்னா வெரி அப்பியரன்சஸில் வந்து வி கிவ் அ ரெண்டரிங் அப்ரோச். ரெண்டரிங் அப்ரோச் அப்படின்னா சர்ஃபேஸ் நார்மலாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நார்மலாக இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா காங்க்ரீட் லைட்டாக செட் ஆக ஆரம்பிக்கும் போதே சர்ஃபேஸில் வந்து ஸ்பஞ்சை எடுத்து அந்த ஸ்பாஞ்சை வந்து தே வில் இமர்ஸ் இட் இன் த சாண்ட். அந்த சாண்டை எடுத்து தே வில் ப்ரெஸ் இட் அகெயின்ஸ்ட் த வால். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை டூ இட் யுவர் செல்ஃப் டிஐஒய்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டிசைன் வால்ஸில் மேக் பண்ணுவாங்க. பெயிண்டிங் பண்ணும்போது வால் பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணும்போது ஸ்ப்ரே பெயிண்டிங், அந்த கிராஃபிட்டி சொல்லலை, ஐம் டெல்லிங் த வால் டெக்கரேஷன்ஸ் பண்ணுற டூ இட் யுவர் செல்ஃப்ஸ்லாம் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாஞ்சில் வந்து பெயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்ஃபேஸில் வால்ஸோட சர்ஃபேஸில் வச்சோன்னா அது என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த கலரில் இட் வில் பி கம்மிங் இன் த சர்ஃபேஸ். அதே மாதிரி வெறும் காங்க்ரீட் சர்ஃபேஸில் வி வில் ஜஸ்ட் புட் அ ஸ்மால் சாண்டி அப்ரோச். சாண்டி ரெண்டர்டு சர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸ்பாஞ்சை வந்து சாண்டில் முக்கி அதை அப்படியே சர்ஃபேஸில் வச்சு சர்ஃபேஸை லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா அது ஒரு ரஃப் சர்ஃபேஸை கொடுக்கும், ஸ்மால் ரஃப் சர்ஃபேஸ். and that is called sand facing technique or applied finish. Another technique is rough cast finish. rough cast finish na நம்ம காங்க்ரீட் மிக்ஸ்சர்லேயே we will just கிராவல் சைஸை வந்து சின்னதாக போடுவோம். அந்த மாதிரி போட்டு காங்க்ரீட் மேக் பண்ணோன்னா that surface is rough cast finish. if the surface and another finish is well washed pebbles யூஸ் பண்ணிங்கன்னா pebble dashன்னு சொல்லுவோம். pebble dashes can be used. some other finish is faircrete finish. the pebble dash finish is called as faircrete finish. இந்த மாதிரி ஃபினிஷஸ் எல்லாம் உங்களுக்கு லைட்டாக சர்ஃபேஸ் ரஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பப்ளிக் ஏரியாஸ் அதிலெல்லாம் ஸ்மூத் சர்ஃபேஸ் போட்டால் கொஞ்ச நாள்லேயே அந்த சர்ஃபேஸ் எல்லாம் நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ சர்ஃபேஸஸ் ஷுட் பி லைட்டாக ரஃப்பாக இருக்கணும். அந்த கேசஸில் வி கோ ஃபார் திஸ் வெல் வாஷ்ட் பெபிள்ஸ் ஆர் பெபிள் டேஷ் ஃபினிஷ். பெபிள் டேஷ்னால் வி இன்ஸ்டெட் ஆஃப் கிராவல்ஸ் வி கோ ஃபார் பெபிள்ஸ் போடுவோம். சின்ன சைஸ் அக்ரிகேட்ஸ் போட்டிங்கன்னா கிராவல்ஸ் போட்டிங்கன்னா that is called rough cast finish. ஸ்பாஞ்சில் சாண்டை எடுத்து சர்ஃபேஸில் வச்சு அப்படியே அச்சு மாதிரி வச்சு எடுத்தோம் அப்படின்னா that becomes sand facing concrete. so these are some of the applied finishes. we externally apply some kind of finishes to the walls. you can see the external coating of the walls. see வெறும் சர்ஃபேஸ் நார்மலாக இருக்காமல் சர்ஃபேஸை ரஃபன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாயிண்டட் நீடில்ஸை வச்சு they are making the surface rough. so you can see some ஏரியாஸில் இந்த மாதிரி ரஃபன் பண்ணுவாங்க. these are applied finishes. these are sand facing. sand facingனா ஸ்பாஞ்சில் சாண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்ஃபேஸில் வச்சு எடுப்பாங்க. ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. காங்க்ரீட் சர்ஃபேஸில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது sand facing. then as I said rough cast na concreteல we put the big size of concretes
Concrete we put big sizes of concrete we always go for big sized aggregates. Sorry, we always go for big sized aggregates, but when we put small sized aggregates in the concrete, it becomes a rough cast concrete. And this is pebble dash. Instead of aggregates, we go for pebbles. சர்ஃபேஸில் வந்து காங்க்ரீட் சிமெண்ட் சாண்டை வச்சு பூசிட்டு மேலே வந்து இந்த மாதிரி பெபிள்ஸை டேஷ் பண்ணுறது பெபிள் டேஷ். இட்ஸ் சிமிலர் டு எக்ஸ்போஸ்ட் அக்ரிகேட் ஃபினிஷ். தீஸ் ஆர் பெபிள் டேஷ். And Faircrete concrete, it's also a type of pebble dashes. Pebbles use பண்ணுறது தான் Faircrete concrete. You can see the applied finishes. Okay, some applied finishes colored finishes are there. Sometimes swimming pools we want it as a blue color floor. Sometimes when it is a tennis court abdina, we need a green color concrete platform. So the colors are needed. So we use we use paints, or we use colored cements, we use white cements, or we use some pigments and admixtures to get the colors. So colored finishes are also available, and some colored finishes are wear resistant finishes. ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொடவுன்ஸு இல்லை பெரிய க்ரெயின்ஸ் இருக்க ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்போஸ் டு வியர் அண்ட் டியர். அப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்ரேஷன் ரெசிஸ்டண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் ஆடட் டு த காங்க்ரீட். அந்த சர்ஃபேஸில் மேலே அப்படியே ஹார்டனிங் லிக்விட்ஸ் ஆர் ஆடட் ஸோ தட் இட் வில் கிவ் அ abrasion resistance. Such kind of finishes can be obtained by using some chemical solutions, and they are liquid hardness. Liquid hardness which we can do it. So liquid hardness they include gums, waxes, and chemical solutions, silicates of chemicals. You can see the colored finish of concrete. Either we can obtain by paint, or colored cements are also available. Colored finishes. See the blue color finished water areas, you can go for colored finishes. Okay, finally what do we need when we go for a good finish? Good finish அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? A good finish should be durable, it should be non-absorptive, it should have a good texture, it should have free from cracks and cracing. Cracing அப்படின்னா ஸ்மால் கிராக்ஸ், ஹேர்லைன் கிராக்ஸ் தான் கிரேசிங் அப்படின்னு சொல்லுவோம். CRAZING கிரேசிங். ஸோ இட் ஷுட் நாட் பி தேர். ஸ்மால் கிராக்ஸ் ஷுட் நாட் பி தேர். Texture should also be nice. What is texture? The pattern of arrangement. Like when you take a cloth, காட்டன் கிளாத்னா அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். உல்லன் கிளாத் அப்படின்னா ஸ்வெட்டருக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். when you take a nylon cloth, it will have a different texture. When you go for a satin cloth, it will have a different texture. So ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு different, because the pattern of arrangement of the threads makes the cloth different. So the pattern of arrangement of the concrete also matters. So the texture is important, and durability should be there. Also when you go for a concrete surface, it should be non-absorptive. தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுறதா இருக்கக்கூடாது. Also floor போடும்போது we should always expect the concrete should withstand wear and tear. உராய்வு தேய்வை வந்து தாங்கிக்கிறதா இருக்கணும். Also we should see that it should be impervious to water or oil or any other liquid. It should be impervious. It should not absorb the water. Also we should see it should not absorb water. At the same time we should see the floors are not slippery. floor போடும்போது ரொம்ப ஸ்மூத் ஆகிட்டோன்னா ஸ்லிப்பரி ஆயிரும். So we should see that it's non-slippery for especially small children, especially old people. அவங்களுக்குலாம் non-slippery இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். And easy to clean surfaces also
needed. ரொம்ப ரஃப்பாக இருந்தால் we cannot it's not easy to clean. No craziness. Craziness is small cracks appearing on the concrete. Hairline cracks should not happen. It is also called latence. Latence also should not happen. And about this small hairline cracks, no, these small cracks are this happens due to improper traveling actions. Improper float வச்சு இம்ப்ராப்பராக நம்ம தேய்ச்சி விடலை, சர்ஃபேஸை பண்ணலை, மேசன் பண்ணலை அப்படின்னா then only craziness will come. இந்த ஹேர்லைன் கிராக்ஸை பார்த்ததும் பில்டிங்கில் ஏதோ தப்பு, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ தப்பு, ஸ்ட்ரக்சர் இடிஞ்சு விழுந்துற போது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இட் இஸ் நாட் டியூ டு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ். சர்ஃபேஸை அவங்க நீட்டாக ஃப்ளோட் பண்ணி விடலை, மேசன்ஸ் ஒழுங்காக பண்ணி விடலை அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் வந்து இந்த ஹேர்லைன் கிராக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, வால்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. எப்போ கிராக்ஸை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னா the cracks it happens in the joints of the buildings வந்து பெரிய கிராக்ஸாக வர ஆரம்பிக்கும். அப்படியே வால் பிரிக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். as well as அந்த ஜாயின்ஸில் நடக்கிற கிராக்ஸ் வந்து we should always be very careful. You will know the difference. இந்த hairline cracks பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். that is happen because improper finishingனால it will happen.